வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கேமரன் மலை சிம்பாங்புலாய் சாலை இரவு நேர வாகன பயணத்திற்கு பொருத்தமற்றது. நாட்டின் முக்கிய சுற்றுலா தலமான கேமரன் மலைக்கு செல்வதற்கு ஈப்போ வழியாக பயன்படுத்தப்படும் சிம்பாங்புலாய் சாலை இரவு நேர வாகன பயணத்திற்கு பொருத்தமற்றது என்று வாகன ஓட்டிகளுக்கு நினைவுறுத்தப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் கேமரன் மலை சிம்பாங்புலாய் சாலையை பயன்படுத்தப்படுவது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று கேமரன் மலை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பான ரீச் கேட்டுக்கொண்டுள்ளது. நிலச்சரிவு உட்பட பல்வேறு அபாயங்களை உள்ளடக்கிய அந்த சாலையை இரவு 7 மணி முதல் காலை 7 மணி வரை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கும் நடப்பு முறை பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று ரீச் அமைப்பின் தலைவர் திலீப் மார்டின் பொதுப்பணி இலாக்காவை கேட்டுக்கொண்டுள்ளார். ட்ரோன்களை பயன்படுத்தி சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் கடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட 55 முயற்சிகள் இதுவரை முறியடிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். தாப்பா மற்றும் அலுஸ்தா சிறைச்சாலைகளில் இது தீவிரமாக உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் எந்த ட்ரோனும் அகப்படவில்லை என்று இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது சைஃபுடின் மேற்கண்டவாறு கூறினார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி போதைப் பொருட்கள் வீசப்படுகின்றன. இதனை முறியடிக்க ஆன்டி ட்ரோன் சாதனம் நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த வகையில் போதைப் பொருட்களை கடத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ட்ரோன்களை அழிக்க நம்மிடம் சிறப்பு குழு உள்ளது என்று அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். பினாங்கு தீவில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் வாகன நிறுத்த கட்டணம் 50 விழுக்காடு உயர்த்தப்படவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இடத்தின் தன்மைக்கு ஏற்ப இந்த கட்டண உயர்வு அமைந்திருக்கும். அரை மணி நேரத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 40 காசு கட்டணம் 60 காசாக உயர்த்தப்படவிருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 80 காசு கட்டணம் 1 ரிங்கிட் 20 காசாக உயர்த்தப்படவிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 6 ரிங்கிட் கட்டணம் 9 ரிங்கிட்டாக உயர்த்தப்படவிருக்கிறது. கோலாலம்பூர் மாநகரில் மோனோரயில் சேவையில் உள்ள 11 நிலையங்களும் இவ்வாண்டு டிசம்பர் மாதம் இறுதிக்குள் ரயில் பிளாட்பாரத்திற்கான தானியங்கி கதவு முறையை கொண்டிருக்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் இன்று அறிவித்துள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பிளாட்பாரத்திற்கான தானியங்கி கதவு முறை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு 68,10,000 ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். இந்த தானியங்கி கதவுகளை பொருத்தும் திட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. எனினும் மோனோரயிலின் சமிக்கை விளக்கு பிரச்சினை மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் நிற்கும் போது அந்த தானியங்கி கதவுகள் செயல்படாத நிலையில் உள்ளதாக ஆந்தனி லாக் விளக்கினார். பிரதமர் துறையின் கீழ் செயல்படும் கூட்டரசு பிரதேச பொது தற்காப்பு படையில் கடந்த 33 ஆண்டு காலமாக சேவையாற்றி வரும் லெப்டினன்ட் முட பாலகிருஷ்ணன் நாயுடிக்கு பிங்காட் சத்ய பர்தஹானான் அவாம் எனும் முதல் நிலை உயரிய விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை புத்ராஜயா மினாரா ஸ்ரீ விலாயா டிவான் ஜபாத்தான் விலாயா பர்சகத்துவான் மண்டபத்தில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான கூட்டரசு பிரதேச பொது தற்காப்பு படையினருக்கான கூட்டரசு விருதளிப்பு மற்றும் பாராட்டு பத்திரம் வழங்கும் விழாவில் லெப்டினன்ட் முட பாலகிருஷ்ணன் நாயுடிக்கு முதல் நிலை உயரிய விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டார். பொது தற்காப்பு படையில் அவர் வழங்கி வரும் சீரிய பங்களிப்புக்கான இந்த உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தென்கொரியாவிற்கு 3 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டது மூலம் 32.8 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள சாத்தியமான முதலீடுகளை மலேசியாவிற்கு பெற்றுள்ளார். தம்முடைய இந்த பயணம் மலேசியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான இருவழி உறவை கட்டிக்காப்பது என்றாலும் இந்த பயணத்தின் வாயிலாக இதுவரையில் பெரிய அளவிலான சாத்தியமான முதலீடுகள் அடையாளம் காணப்பட்டு பெறப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். தம்முடைய தென்கொரிய பயணம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதுடன் தென்கொரியாவைச் சேர்ந்த முதலீட்டாளர்களை கவரக்கூடிய வாய்ப்பையும் தந்துள்ளது என்று தென்கொரிய தலைநகர் சோலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபாரில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் அண்ணாமலையார் பாதம் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் பெருமான் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கான திருக்குட நன்னீராட்டு விழா மற்றும் ஆலய வருடாபிஷேக பெருவிழா நாளை நவம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை காலை 10:04 மணி முதல் 11:04 மணி வரை வெகு விமர்சையாக நடைபெறவிருக்கிறது. திருவண்ணாமலை மலையடி வாரத்தில் உள்ள ஆதிபெரிய நாயகி அம்பாள் இவ்வாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மலேசியாவில் திருவண்ணாமலை ஆதிபெரிய நாயகி அம்பாள் வீற்றிருக்கும்
முதல் ஆலயமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு விழாவில் அதிகமான பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகளின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல் படி இக்குடமுழுக்கு பெருவிழா நடைபெறவிருக்கிறது. இக்குடமுழுக்கு பெருவிழாவை ஒட்டி இன்று செவ்வாய்க்கிழமை காலை 7:30 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்கள் பங்கு கொண்ட தெய்வ சிலைகளுக்கு எண்ணெய் சாற்றுதல் வைபவம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்விற்கு சிறப்பு சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து 2ஆம் கால வேள்வி வழிபாடு நடைபெற்றது. பின்னர் பேரொளி வழிபாட்டினை அடுத்து பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்தர்களின் ஆதரவுடனும் ஆலய நிர்வாகத்தினரின் பெரும் ஒத்துழைப்புடனும் நாளை புதன்கிழமை காலையில் நடைபெறவிருக்கும் இக்குடமுழுக்கு பெருவிழாவிலும் வருடாபிஷேக பெருவிழாவிலும் சிறப்பு பூஜைகளிலும் பக்த பெருமக்கள் திரளாக கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் ஓர் உறுப்பு கட்சியாக இருக்கும் மாசிசா தலைவர் டத்துஸ்ரீ வி காசியோங் தற்போது எதிர்க்கட்சி வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்று கடுமையாக குற்றஞ்சாட்டப்பட்டார். மலேசிய வரலாற்றில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த MP ஒருவர் எதிர்க்கட்சியைப் போல் நடந்து கொண்டது இதுவரையில் நடந்தது இல்லை என்று பக்கத்தான் ஹரப்பானின் கம்பார் MP சாங் ஜெர்மின் தெரிவித்தார். காரணம், நாடாளுமன்ற நடைமுறை விதியான 36 பிரிவை மேற்கோள் காட்டி பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லியை நாடாளுமன்ற உரிமை மற்றும் சுயேட்சை விசாரணை குழுவிடம் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஆளும் கட்சியைச் சேர்ந்த யாருமே கோரிக்கை விடுத்தது கிடையாது என்று சாங் ஜெர்மின் குறிப்பிட்டார். ஆளும் கட்சியின் பணியை ஆற்ற வேண்டிய மாசிசா தலைவர் தற்போது நாடாளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி MPயை போல் செயல்பட்டு வருவது அதிர்ச்சியை அளிக்கிறது என்று அந்த கம்பார் MP தெரிவித்தார். பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கு ஆண்டுதோறும் மாநில அரசாங்கம் ஒதுக்கீடு செய்து வரும் 20 லட்சம் ரிங்கிட் மானியம் 30 லட்சம் ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்று பகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். பினாங்கு மாநிலத்தில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மாநில அரசாங்கம் மொத்தம் 20 லட்சம் ரிங்கிட் மானியத்தை ஒதுக்கீடு செய்து வருகிறது. மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளின் கற்றல் கற்பித்தல் தரத்தை உயர்த்தும் அதே வேளையில் பள்ளிகளுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த நிதி போதுமானதாக இல்லை. இன்னமும் அதிகமான தமிழ் பள்ளிகள் சீர்படுத்தப்பட வேண்டியுள்ளது. இந்நிலையில் உயர்தரமான மனித மூலதனத்தை உருவாக்குவதற்கு ஸ்டாம் கல்வி போன்றவற்றை பயில்வதற்கு தமிழ் பள்ளி மாணவர்கள் மத்தியில் பொருத்தமான கல்விச் சூழலை ஏற்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு அவசியமாகிறது என்று பினாங்கு சட்டமன்றத்தில் குமரன் கிருஷ்ணன் இன்று வலியுறுத்தினார். Saya memohon agar peruntukan tambahan dinaikkan daripada RM2 juta kepada RM3 juta bersamaan dengan hampir 10,000 sebulan untuk setiap sekolah Tamil di Pulau Pinang bagi memastikan semua SJKT di negeri ini dapat memenuhi keperluan pendidikan yang sewajarnya. முதலமைச்சர் சவுகன் யோ தலைமையிலான பினாங்கு அரசு கல்விக்கு அதீத முக்கியத்துவம் அளித்து வரும் அரசாங்கமாக போற்றப்பட்டு வருவதால் பினாங்கில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளுக்கு மாதத்திற்கு கிட்டத்தட்ட தலா 10,000 ரிங்கிட் மானிய ஒதுக்கீடு என்ற அளவில் 30 லட்சம் ரிங்கிட் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று குமரன் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் இப்போ ஜலான் பெட்டஹாராவில் உள்ள ஒரு பொற்கொள்ளர் நகைக்கடை வளாகத்தின் முன் அதன் உரிமையாளரிடமிருந்து 3 கிலோ தங்க ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் ஆயுதமேந்திய முகமூடி கொள்ளையர்களை பிடிப்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். காலை 9:30 மணிக்கு 50 வயது மதிக்கத்தக்க கடை உரிமையாளர் தங்க ஆபரணங்களை தனது வாகனத்திற்கு வைப்பதற்கு முற்பட்ட வேளையில் இக்கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. 2 கார்களில் வந்த 6 கொள்ளையர்கள் மின்னல் வேகத்தில் அந்த தங்க ஆபரணங்களை பறித்துக்கொண்டு தப்பியதை நேரில் பார்த்த சாட்சிகள் யாராவது இருப்பார்களேயானால் போலீசாருக்கு தகவல் தந்து உதவிட வேண்டும் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஜுல்காஃப்லி சாரி கேட்டுக்கொண்டார். ஆடவர் ஒருவர் தனது காரில் இறந்து கிடந்தது இன்று பிற்பகலில் கண்டுபிடிக்கப்பட்டது. திரங்கானு பசோட் கம்போங் தம்பிலாவில் மெர்சிடிஸ் E200 ரக காரில் ஆடவர் ஒருவர் இறந்து கிடந்தார். இச்சம்பவம் தொடர்பில் பிற்பகல் 2:15 மணியளவில் தீயணைப்பு மீட்பு படையினர் ஓர் அவசர அழைப்பை பெற்றதாக பசோட் நிலைய தலைவர் முகமது அஸ்ருல் இசாம் தெரிவித்தார்.
பூட்டப்பட்டிருந்த காரின் கதவுகள் திறக்கப்பட்டு அந்த ஆடவரின் சடலம் மீட்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த நவம்பர் 16ஆம் தேதி ஸ்லாங்கூர் கோலக்கில்லான் தாமான் கேமில் வயது குறைந்த பெண் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 பெண்கள் உட்பட 11 வயதுடைய 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த நவம்பர் 18, 19 ஆகிய தேதிகளில் ஷா அலாம் செக்ஷன் 7 ஐசிடி மற்றும் பங்சா மிட்வேலி மெகா மால் ஆகியவற்றில் அந்த 7 சந்தேக பேர் வழிகளும் கைது செய்யப்பட்டதாக தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் சா ஹூங் ஃபாங் தெரிவித்தார். சம்பவம் நடந்த அன்று மாலை 4 மணி அளவில் வெளியே சென்று வருவதாக கூறி சென்ற தங்களது 15 வயது மகள் வீடு திரும்பவில்லை என்று சம்பந்தப்பட்ட பெற்றோர் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த பெண்ணை தேடும் பணி தொடங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.